Hello everyone, welcome back to Banu kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள். நீங்க இத ஈஸியா 10 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இத எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம Subscribe பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. நான் இங்க 300 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேங்க. கோவக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. மெலிசா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா வேகும். 300 கிராம் கோவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4ல இருந்து 5 பல் பூண்டை இதுல தட்டி சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்ல வச்சிருங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த உளுத்தம் பருப்பு செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப நாம இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மிதமான சூட்லயே இதை நம்ம வதக்கிக்கலாங்க. கோவக்காய் ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிளுங்க. அப்பப்போ இதை நீங்க டயட்ல சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருந்த கோவக்காயை இதுல சேர்த்துக்கலாம். நாம இதுல தண்ணி சேர்க்க கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை மாதிரி பண்ண போறோம். தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கோவக்காய் ஒரு நறுக்குன்னு இருக்கும். இதுல கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லயே நல்லா இதை 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சிருங்க. அப்பப்போ ஓபன் பண்ணி கிளறி கொடுங்க. இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. 5 நிமிஷத்துல நடுவுல நீங்க கிளறணுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா வரும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம இதுல மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், கொஞ்சமா கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்ல வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நீங்க சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இப்ப நாம இதுல தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போங்க. கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல நம்ம கடைசியா துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். ஒரு 1ல இருந்து 2 பத்த அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. இது நீங்க சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, இல்ல ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு இது பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷா இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிளும் கூட. இதை நீங்க கண்டிப்பா உங்க டயட்ல அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம Subscribe பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.